Hello friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா SQL Server concat functions பத்தி தான் பார்க்க போறோம். Concat அப்படினா என்ன சொல்லுவாங்க? Concatenation அப்படினு சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம merge பண்ண போறோம், join பண்ண போறோம் அப்படினா concat அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுலயே வந்து மூணு different functions வந்து பார்த்தீங்கன்னா SQL Serverல யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா concat with plus வச்சு யூஸ் பண்ணலாம். concat underscore ws வச்சு நம்ம இது பண்ணலாம். ஸோ இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னாலுமே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போது டூ ஆர் மோர் ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒரே இதுவாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் இதோட ஃபங்க்ஷனே. ஸோ ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் செலக்ட் concat ஆஃப் என்ன எனக்கு cashew.com இது ரெண்டுமே சேர்த்து cashew.com அப்படின்னு அவுட்புட் வரும். வித் ப்ளஸ்னாலுமே இது ரெண்டுமே ஆட் பண்ணி எனக்கு வரும். இது கூட ப்ளஸ் மல்டிகுலராக எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த concat underscore wsன்றது என்னென்னா இதில் மூணு பேராமீட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை இது பண்ண போகிறோம், ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா www cashew இந்த மாதிரி இருக்குது. இங்கேயே நம்ம எல்லாம் இதில் கொடுத்துட்டோம் .com இந்த மாதிரி எனக்கு ஆட் ஆகணுன்றதை நான் கொடுத்துட்டேன். இதை concat வச்சும் நம்ம இது பண்ணலாம், இந்த ப்ளஸ்ஸை வச்சும் நம்ம பண்ணலாம். இது ரெண்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் அதுதான். ஓகேங்களா? தேர்ட் ஒன்று என்னென்னா இது மூணுமே செப்பரேட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே போட்டுடுறேன். டாட்டுன்ற ஒரு இது மூலமாக இந்த மூணுமே எனக்கு concat ஆகணும். அப்போனா ww இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு வரும், அது பக்கத்தில் டாட்டு, அப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு டாட்டு, அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி இங்கே டாட்டா ப்ளஸ்ஸா எது வேணுமோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் concat ப்ராக்கெட்ஸில் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்குன்றதுனால cashew சிங்கிள் கோட்ஸு. ஓகேங்களா? கமா சிங்கிள் கோட்ஸ் .com அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? cashew.com அப்படின்றத எனக்கு concat மூலமாக எனக்கு ஆட் அப் பண்ணி வந்திருக்கு. ஸோ இங்கே நோ காலம் நேம் வந்திருக்கு பாருங்கள், அதுக்கு பதில் ஆஸ் ex எக்ஸாம்பிள்ன்றதுக்காக நான் ex கொடுத்தேன்னா இந்த இடத்துல exன்னு வந்துடும். ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸு. இதுவே நம்ம இன்னொரு இது எப்படி பண்ணலான்னு சொன்னேன், செலக்ட் ப்ளஸ் வச்சு பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ அதே சிங்கிள் கோட்ஸில் cashew ப்ளஸ்ன்றதுக்கு மூலமாக .com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே தான் cashew.com. இங்கே நான் டாட் கொடுக்கல, ஸோ அங்கே டாட் வரல. இப்போ இதை கொடுத்துட்டு இதை பண்ணனா அதே .com வரும். ஸோ ஆஸ்ன்னு வச்சா அதே தான் சேம். தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோன்னா WSன்னு பார்த்தோம். செலக்ட் concat underscore ws அது என்ன செப்பரேட்டர், அது என்ன ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகுது அப்படின்றது தான். ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எதை வச்சு செப்பரேட் பண்ண போகிறேன், டாட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். மூணு இது என்ன சிங்கிள் கோட்ஸில் www டாட், அப்புறம் cashew வரணும், .com இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது என்ன வரும், www.cashew.com வரும் இதை வச்சு. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஆஸ்ன்னு கொடுத்து எக்ஸாம்பிள் என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இது கொடுத்தேன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் ஷோ ஆகும். ஸோ இங்கே டாட்டு தான் போடணுமா, என்ன ப்ளஸ் போட்டுக்குங்க, நம்மளோட விருப்பம் என்ன இது வச்சு போடணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் concat ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனோட SQL Server ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.